சாந்தி. 14/4/2024 முரளியிலிருந்தான ஸ்லோகம். முறைப்பாடுகளின் பயிலை முடித்து நன்றாகவும் தெளிவானவர்களாகவும் ஆகுங்கள். எமக்குள் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும்போது எமது மனம் எப்போதும் குழப்பமாகவே இருக்கும். எவ்வாறு தெளிந்த நீருக்குள் கல்லெறியும் போது தண்ணீர் கலக்கமடைகின்றதோ அவ்வாறே மனதுக்குள்ளும் இவ்வாறான விடயங்கள் உள்நுழையும் போது நாம் குழப்பத்தை உணர்கின்றோம். முறைப்பாடுகள் மனதின் நிலையை பாதிக்கின்றது. இது எம்மை நன்றாக இருக்க அனுமதிப்பதில்லை. ஆகவே முறைப்பாடுகளை முடிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எத்தகைய முயற்சி செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு ஃபைலுக்குள் பத்திரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த ஃபைல் எவ்வாறு பெரிதாகின்றதோ, அத்துடன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவது எவ்வாறு கடினமாக இருக்கின்றதோ, அதுபோலவே மனம் என்ற ஃபைலுக்குள்ளும் பல வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் என்ற பத்திரங்கள் அதிகரிக்கும் போது மனமென்ற ஃபைல் பாரமாகி விடுகிறது. இதனால் ஒரு தெளிவான நிலை, உறுதியான ஆட்டசைக்க முடியாத நிலையில் நம்மால் தொடர்ச்சியாக இருக்க முடிவதில்லை. இதற்கு நாம் திடசங்கற்பம் என்ற முடுக்கியை அடிக்கடி எமக்குள் அழுத்திவிட வேண்டும். அதாவது, எந்த வகையான வீணான எண்ணங்களும் எமக்குள் வரும்போது உடனே பாபாவிடம் அவற்றை கொடுத்துவிட்டு மனதை எப்போதும் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். ஒரு வினாடியில் இத்தகைய வீணானவற்றை அழிப்பதற்கான சக்தியை நாம் கொண்டிருக்க வேண்டும். நடந்தவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து தொடர்ந்து முன்னேற வேண்டும். கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். ஏதாவது கேள்விகள் உருவாகும் போது அதற்கான ஞான கருத்துக்களை சரியான அந்த நேரத்தில் சிந்தனை செய்து அந்த கேள்விகளை இல்லாமல் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் போது நம் மனம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய முயற்சி, பாபாவின் நினைவினை நாம் அதிகரிக்க வேண்டும். அவருடைய சகவாசத்தை அனுபவம் செய்ய வேண்டும். இந்த நினைவு சக்தி மூலமாக முறைப்பாடுகள் எல்லாத்தையும் அழித்து எம்மை நாம் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். எமக்குள் சக்திகளின் இருப்பு அதிகரிக்கும் போது முறைப்பாடுகள் எல்லாம் கடதாசி புலி போன்று ஆகிவிடும். எல்லா கேள்விகளுக்கும் ஞானத்தில் பதில்கள் இருக்கின்றது. அவற்றை தெளிவாக புரிந்து கொண்டோமானால் எம்மால் இந்த முறைப்பாடுகள் அனைத்திலுமிருந்து விடுபட்டு ஒரு தெளிவான ஒரு நிலையை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி.